தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. இஸ்ரேலில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு அவசர எச்சரிக்கை. ஈரான் ஒருபோதும் சரணடையாது, டிரம்பின் கருத்திற்கு எதிராக பகிரங்க எச்சரிக்கை. நீதிமன்றத்தை நாடவுள்ள இலங்கை ஆசிரியர் சங்கம். துபாய் விமான நிலையம் அருகில் வெடிப்பு சத்தம், அச்சத்தில் உலக நாடுகள். இலங்கையின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பில் அரசு வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. யாழ் ராணுவ படைத்தலைமையகம் அகற்றப்படாது, அரசு தரப்பு அறிவிப்பு. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசியா, ஆப்பிரிக்கா, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் காரணமாக இஸ்ரேலின் வடக்கு பிராந்தியத்தில் பணிபுரியும் இலங்கையர்கள் தமது பாதுகாப்பு குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் கோரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேலின் வடக்கு பிராந்தியத்தை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா அமைப்பினால் நடத்தப்படும் ஏவுகணை தாக்குதல்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அவதானிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். ஹைபா, நஹாரியா, எக்கர், ஹலிலி, அஃபுல்லா, ஹர்மேல், மெலைத்தொடர், நாஸ்ரேத், திபேரியா உள்ளிட்ட வடக்கு பிராந்தியங்களில் வசிக்கும் மக்கள் லெபனான் திசையில் இருந்து வரக்கூடிய தாக்குதல்கள் மற்றும் நாட்டின் உட்பகுதிகளில் சில குழுக்களால் முன்னெடுக்கப்படக்கூடிய ஆத்திரமூட்டும் சம்பவங்கள் குறித்தும் அவதானம் செலுத்த வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் தற்போது ஈரானில் இருந்து முன்னெடுக்கப்படும் தாக்குதல்களில் குறைவு காணப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார். வடக்கு இஸ்ரேல் பிராந்தியத்தில் 9000த்திற்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் பணிபுரிந்து வருவதால் அந்நாட்டு பாதுகாப்பு படைகள், அரசு ஊடகங்கள், PIBA நிறுவனம் மற்றும் தூதரகம் வழங்கும் அறிவுறுத்தல்களை தொடர்ந்து பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஏதேனும் தாக்குதலின் போது ஆஸ்திரேலிய ஆம்புலன்ஸ் சேவைகளை இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் நீங்கள் இருக்கும் இடத்தை குறிப்பிட்டு 101 என்ற இலக்கத்திற்கு அழைப்பதன் மூலம் அச்சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம் என இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது. ஈரான் ராணுவம் இஸ்ரேலுடன் வர்த்தக தாக்குதல்களை தொடர்ந்து நடாத்தி வருவதாலும் பல வளைகுடா நாடுகள் மீது பழிவாங்கும் தாக்குதல்களை இலக்காக கொண்டிருப்பதாலும் தனது நாடு ஒருபோதும் சரணடையாது என்று ஈரான் ஜனாதிபதி பகிரங்கமாக அறிவித்துள்ளார். இந்த நிலைப்பாட்டை அவர் இன்று வெளியிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது அரசாங்கம் ஈரானுடன் நிபந்தனையற்ற சரணடைதல் இல்லாமல் பேச்சுவார்த்தை நடத்தாது என்று நேற்று கூறியிருந்தார். இந்த கருத்திற்கு பதில் வழங்கும் முகமாக அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான உரையில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஷஸ்கியன் பின்வருமாறு சுட்டிக்காட்டியுள்ளார். எங்கள் நிபந்தனையற்ற சரணடைதல் பற்றிய அமர்வுகளின் கனவுகளை அவர்களின் கனவுகளை கல்லறைக்கு எடுத்து செல்வார்கள் என்றும் பெஷஸ்கியன் அடிக்கோடிட்டுள்ளார். ஒரு வாரத்திற்கு முன்பு உச்சதலைவர் அலி ஹமேனி கொல்லப்பட்டதில் இருந்து அதற்கான பதவி நியமிக்கப்படும் வரை 3 பேர் கொண்ட தலைமைத்துவ குழு அதிகாரத்தை கொண்டுள்ளது. இதில் ஒப்பீட்டளவில் மிதவாதியான பெஷஸ்கியனும் நீதித்துறையின் கடும்போக்கு தலைவரான ஹோலம் ஹொசைன் மொக்சேனி எஜேயும் மூத்த மதகுரு அலிரிசா அஹ்ராவியும் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. செயற்பாடுகளுக்கு எதிராக வரும் வாரத்தில் இலங்கை ஆசிரியர் சங்கம் நீதிமன்றத்தை நாடவுள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கம் என்ற வகையில் ஆசிரியர்களின் உரிமைகளை நிலைநாட்ட இறுதி வரை போராடுவோம் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவர் தீபன் திலீசன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். சேவையில் தேவை இடமாற்றம் என்ற பெயரில் தொழிற்சங்கங்களின் பங்களிப்பின்றி வடமாகாண கல்வி திணைக்களத்தால் முன்னெடுக்கப்படும் சட்டவிரோத இடமாற்ற செயற்பாடுகள்
நடவடிக்கைகளுக்கு துணை போகும் வகையில் வடமாகாண ஆளுநர் செயற்படுகிறார் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே இவ்வாறான அநீதியான செயற்பாடுகளுக்கு எதிராக வரும் வாரத்தில் இலங்கை ஆசிரியர் சங்கம் நீதிமன்றத்தை நாடவுள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கம் என்ற வகையில் ஆசிரியர்களின் உரிமைகளை நிலைநாட்ட இறுதி வரை போராடுவோம் என்று தெரிவித்துள்ளார். ஈரான் வளைகுடா பிராந்தியத்தில் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் இன்று துபாய் விமான நிலையம் அருகில் வெடிப்பு சத்தம் கேட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விமானங்களை கண்காணிக்கும் பிளைட் ரேடர் 24 இணையதள தரவுகளின்படி துபாய் விமான நிலையத்திற்கு மேலாக விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வட்டமடித்துக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து துபாய் ஊடக பிரிவு எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் வான் பாதுகாப்பு கட்டமைப்பினால் இடைமறித்து அளிக்கப்பட்ட சிதைவுகள் வீழ்ந்ததன் காரணமாக ஏற்பட்ட ஒரு சிறிய சம்பவம் என விவரித்துள்ளதுடன் அதே பதிவில் விமான நிலையம் குறித்து பரவி வரும் ஏனைய செய்திகளை மறுத்துள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து போர் வெடித்த நிலையில் கடந்த சனிக்கிழமையன்று துபாய் விமான நிலையத்தில் ஏற்பட்ட மோதலில் 4 ஊழியர்கள் காயமடைந்ததுடன் ஒரு முனையம் சேதமடைந்தது. அந்த சம்பவம் விரிவாக கட்டுப்படுத்தப்பட்டதென்று துபாய் விமான நிலைய அதிகாரிகள் அப்போது தெரிவித்திருந்தனர். இருப்பினும் மேலதிக விவரங்கள் எதனையும் அவர்கள் வெளியிடவில்லை. ஈரானிய தாக்குதல்கள் அபுதாபி விமான நிலையம், ஃபார்ம் ஜுமைரா மற்றும் புகழ்பெற்ற ஃபுர்சல் அரப் ஆடம்பர ஹோட்டல் ஆகிய இடங்களையும் தாக்கியுள்ளன. ஐக்கிய அரபு ராச்சியத்தின் இலக்குகள் மீது தினசரி ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வரும் போதிலும் சர்வதேச போக்குவரத்தில் உலகில் பரபரப்பான விமான நிலையமான துபாயின் பிரதான விமான நிலையத்திலிருந்து கடந்த திங்கட்கிழமை முதல் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் விமானங்கள் மீண்டும் இயங்க தொடங்கிய நிலையில் தாக்குதல் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை பாதுகாக்கும் வகையில் மக்களின் பாதுகாப்பிற்கு முதலிடம் வழங்க அரசாங்கம் தற்போது தீர்மானங்களை எடுத்து வருவதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். வார இறுதி வழங்கிய விசேட நேர்காணலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த வாரத்தில் நிலவிய பாதுகாப்பு சூழலை அரசாங்கம் மிகச்சரியான முறையில் கையாண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நிலையில் பொதுமக்கள் எவரும் தேவையற்ற அச்சமடைய தேவையில்லை என அவர் வலியுறுத்தினார். குறிப்பாக உலகளாவிய ரீதியில் நிலவும் பூகோள அரசியல் நிலைமைகளை கருத்தில் கொண்டே அரசாங்கம் தீர்மானங்களை மேற்கொண்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போரினால் இலங்கைக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறித்து அரசாங்கம் மிகுந்த அவதானத்துடன் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு நெருக்கடியால் நாட்டுக்கு ஏற்படக்கூடிய சவால்களை முகாமைத்துவம் செய்வதில் அரசாங்கம் மிகுந்த பொறுப்புடன் செயற்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண ராணுவ படைத்தலைமையகத்தை அகற்றுவதற்கு அரசாங்கம் எவ்வித தீர்மானமும் எடுக்கவில்லை எனவும் வடக்கு கிழக்கில் காணி விடுவிப்பின் போது சகல விடயங்களும் விரிவாக ஆராயப்படுவதாகவும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அவசரகால சட்டம் நடைமுறைப்படுத்தல் நீட்டிப்பு தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது, யாழ்ப்பாண ராணுவ படைத்தலைமையகத்தை அகற்றுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வெளியாகிய செய்தி முற்றிலும் பொய்யானது. குறுகிய அரசியல் லாபம் தேடும் அரசியல்வாதிகளின் செயற்பாடே இது என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காணி விடுவிக்கப்படும் போது சகல காரணிகளும் விரிவாக ஆராயப்படுகிறது. தேசிய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்கித்தான் காணிகள் விடுவிக்கப்படுகின்றன. காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையை நெருக்கடிக்குள்ளாக்கவே ஒரு தரப்பினர் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். யுத்தம் முடிவடைந்து 17 ஆண்டுகள் நிறைவடையுள்ள நிலையில் தேசிய பாதுகாப்பு மற்றும் சமூக கட்டமைப்பு குறித்து எம்மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் தரப்பினர் 5 ஆண்டுகால கொள்கை திட்டத்தை உள்ளடக்கி 3 தடவைக்கு செயற்படுத்தியிருந்தால் நாடு முன்னேற்றமடைந்திருக்கும். பல பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கப்பெற்றிருக்கும் என தெரிவித்தார்.